அன்பின் தேவஜனங்களே, இந்த நாளிலும் அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் அதனுடைய 19ஆம் வசனம் முதற்கொண்டு 28ஆம் வசனம் வரை இன்றைய தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொண்டோமானால், அல்லாமலும் உயர வானத்தில் அற்புதங்கள், தாழ பூமியில் இரத்தம், அக்னி, புகைக்காடாகிய அதிசயங்களை காட்டுவேன் அப்படின்னு சொல்கிறாரு. கர்த்தருடைய பெரிதும் பிரகாசமான நாள் வர்றதுக்கு முன்னாடி எப்படி இருக்குமா? சூரியன் இருளாக காணப்படுமா, சந்திரன் இரத்தமாக மாறுமா. அப்பொழுது கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்கிறது யாரெல்லாம் தொழுது கொள்கிறாங்களோ அவங்க மட்டும்தான் ரட்சிக்கப்படுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தேவன் சொல்லியிருக்காரு. இஸ்ரவேலில் நான் உங்களுக்கு சொல்கிறத கேளுங்க, நீங்கள் அறிந்திருக்கிறபடி நசரேயனாகிய இயேசுவை கொண்டு தேவன் உங்களுக்குள்ளே என்னெல்லாம் பண்ணார்? பலத்த செய்கை பண்ணார், அற்புதங்களை பண்ணார், அதிசயங்களை பண்ணார், அடையாளங்களை பண்ணார். ஆனால் அவரை உங்களுக்கு இந்த இந்த நிகழ்வுகளின் மூலமாக அவரை உங்களுக்கு வெளிப்படுத்தினார். ஆனால் தேவன் நிர்ணயித்திருந்தபடி அவருடைய ஆலோசனையின்படியும் அவருடைய முன்னறிவின்படியும் ஒப்பு கொடுக்கப்பட்ட அந்த இயேசுவை நீங்கள் பிடித்து அக்கிரமக்காரருடைய கைகளினாலே சிலுவையிலே ஆணியடித்து கொலை செய்தீங்க. தேவன் அவருடைய மரண உபாதிகளின் கட்டை அவிழ்த்து அவரை எழுப்பினார். அப்படி நீங்கள் சிலுவையில் அறைந்த இயேசுவை தேவன் உயிரோடு எழுப்பினார். மரணம் கூட அவரை கட்டக்கூடாது இருந்தது. இன்னும் அவரை குறித்து தாவீது என்னெல்லாம் சொல்லியிருக்கார் அப்படின்னா, கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிறுத்தி நோக்கி கொண்டிருக்கிறேன், நான் அசைக்கப்படாதபடிக்கு அவர் என் வலது பரிசத்தில் இருக்கிறார். அதனாலே என் இருதயம் மகிழ்ந்தது, என் நாவு களி கூர்ந்தது, என் மாம்சமும் நம்பிக்கையோடு தங்கியிருக்கும். என் ஆத்மாவை பாதாளத்தில் விடி உம்முடைய பரிசுத்தர் அழிவை காண ஒட்டீர். ஜீவ மார்க்கங்களை எனக்கு தெரியப்படுத்தினீர். உம்முடைய சன்னிதானத்திலே என்னை சந்தோஷத்தினால் நிரப்புவீர் என்று சொல்லுகிறான். இது வரைக்கும் நம்ம தியானத்துக்காக எடுத்துக்கொண்டோம் அப்படின்னா பாருங்கள், கடவுளை உங்களுக்காக அனுப்பினேன், அவருடைய செய்கைகளின் மூலமாக இவர் தேவனுடைய குமாரன் என்று அறிந்து கொள்வீர்கள் என்று ஆனால் நீங்கள் அறிந்து கொள்ளாமல் அவரை சிலுவையிலே ஆணி அடித்து கொலை செய்தீர்கள். ஆனாலும் தாவீது என்ன சொல்லுகிறார் அப்படின்னு சொன்னால், கடவுளை நான் எனக்கு முன்பாக தான் எப்பொழுதும் வைத்திருக்கிறேன், ஏன்னா அவர் என்னோட வலது பரிசத்தில் தான் இருக்கார். அவர் என் கூட இருக்கிறதுனால நான் எப்பொழுதும் சந்தோஷமாகவும் இருக்கிறேன். என்னுடைய நாவு சந்தோஷத்தில் நிறைந்திருக்கிறது, என் மாம்சமும் நம்பிக்கையில் தான் தங்கியிருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. அது மட்டும் இல்லை, என் ஆத்மாவை பாதாளத்தில் விடமாட்டார். உம்முடைய பரிசுத்தர் அழிவை, யாரெல்லாம் பரிசுத்தராக இருக்கிறாங்களோ அவங்க எல்லாம் அழிவை காண மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார். அப்போது கடவுளை நாம் எந்த இடத்திலே வைத்திருக்கிறோம் என்பதை சிந்திக்க வேண்டும், சிந்திக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். நம்மளுடைய இருதயத்தின் எண்ணங்களையும் நாம் எதை செய்து கொண்டிருக்கிறோம், எதை யோசித்து கொண்டிருக்கிறோம், எல்லாவற்றையும் தேவன் அறிந்தவராக காணப்படுகிறார். ஆகவே நாம் கடவுளை வலது பரிசத்தில் வைத்திருக்கிறோமா, அவருடைய சொல்லுக்கு கீழ்ப்படுகிறோமா, அவருடைய வார்த்தைகளை கேட்கிறவராக இருக்கிறோமா, இல்லை என்றால் அவர் நம்மோடு பேசுகிறதை கூட அறிந்து கொள்ளாமல் காணப்படுகிறோமா என்பதை நாம் தான் சிந்திக்க வேண்டும். நாம் கடவுளோடு உள்ள உறவிலே நிலைத்திருப்போம். இறையாசி.